என் தங்க பிள்ளையே, நீ ஏற்கனவே பூக்குறியின் அருமையை அறிந்துவிட்டாய். ஆனாலும் அந்த மலரின் ஓரத்தைப் பார்த்து மனசுக்குள் ஏதாவது சொல்லிக் கொள்வதுதான் பூக்குறி கிடையாது. அது எப்போதும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகவே இருக்க வேண்டும். உன் உள்ளத்திலிருந்து கிளம்பும் உண்மையான கேள்வியோடு அம்மனிடம் உரையாடும் தருணம்தான் உண்மையான பூக்குறி. இது ஒரு அருளின் ஒப்பந்தம் மாதிரி. நீ கேட்கிறாய், அவள் பதில் தருகிறாள். இந்த நேரத்தில் பூ ஒரு தூதராகத் திகழும். அந்த மலரின் விழும் திசை அவளது வாயால் சொல்லும் பதிலே. மலர் சுத்தமாக இருக்க வேண்டும். உன் கைகள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். மூன்றாம் அந்த நேரத்தில் திடீரென காற்று வீசியால் அது அம்மன் உணர்ச்சியால் பூவை நகர்த்துவதாக நம்பப்படும். நான்காம் அம்மன் திருநாமம் உள்ள இடத்துக்கே பூ விழுந்தால் அது உன் ஆசை நிறைவேறும் அறிகுறி. ஐந்தாவது தூய சத்தமில்லாமல் பூ விழுந்தால் எண்டை தத்தம் மிக அமைதியான தீர்வு உண்டு. ஆறாம் பூ விழும் நேரத்தில் வாசனை உனக்கு அடிக்கிறதா? அம்மன் மிக அருகில் இருக்கிறாள். உறுதியான அருள் அறிவிப்பு. ஏழாவது அதிக முறை பூ விழாமை. உன் கேள்வி மனதிற்கே தெளிவாக இல்லை. எட்டாவது அருகில் வண்ணத்துப் பூச்சி வந்தால் உண்மையான நேரம் இதுதான் என்று சமிக்ஞை. ஒன்பதாவது விழும் பூ சுழன்று சுழன்று மெல்ல விழுந்தாள். சற்று தாமதம் ஆனாலும் வெற்றி உறுதி. பத்தாவது பூ எடுத்து வைக்கும்போது சிலிர்ப்பு ஏற்படுகிறதா? அம்மன் உன்னை விட்டே போவதில்லை, உன்னோடு இருக்கிறாள். முதலில் நன்றி சொல். அந்த பூவை வீசிவிடாதே. பூவை மஞ்சள் துணியில் வைத்து ஒளிக்குள் வைக்கவும். 3 நாட்கள் அந்த பூவை நீரில்லாமல் வைக்கவும். அதன் அசைவும் நறுமணமும் உனக்கு வழிகாட்டும். நான்காவது பூவின் மீது சிந்து வைத்து அம்மனுக்கு திருப்பி வைக்கலாம். ஓர் உறுதி ஒப்பந்தமாக இது அமையும். ஐந்தாவது கடைசியாக பூவாடிய பிறகு அதனை புனித இடத்துக்கு வைக்கவும். துளசி தொட்டி, பூத்த பூமி அல்லது ஒரு விருட்சம் அடியில். மலரின் விழும் கோணத்தின் அடிப்படையில் தரப்படும் பதில்கள். பூ விழும் கோணம் அர்த்தம் மூபத்தியார் சானா தலியல்த நேராக உன்மேல் விழுதல். மிக அருகில் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பக்கமாக நகலாமல் கீழே நேராக விழுதல். நேரடியாக சம்மதம். பூ சற்று விலகி பின்னால் விழுதல். அந்த முயற்சிக்கு பின்னடைவு ஏற்படும். மலர் சுழன்று விழும். ஒரு மாற்றம், ஆனால் அதன் முடிவில் வெற்றி. மலர் பக்கமாக சாய்ந்து விழும். தற்காலிக இடையூறு. நீ வலிமை தேவை. பூக்குறியின் ஆன்மீக பயிற்சி. 7 நாட்கள் முயற்சி ஒன்று வைத்துக்கொண்டு ஒரு பூவை வையுங்கள். 2ஆம் நாள் அந்த பூவின் மாற்றத்தை சும்மா கவனியுங்கள். 3ஆம் நாள் பூ அருகில் உனக்கு வந்த எந்த சின்னமாவது எழுதிக்கொள். 4ஆம் நாள் தூய நீரால் அம்மனை பூசிக்கொள். 5ஆம் நாள் பூவின் வாசனை இருந்தால் வணங்கிவிட்டு பூஜை செய்யுங்கள். 6ஆம் நாள் உன் கேள்விக்கு பதில் வந்ததா என மதிப்பீடு செய். 7ஆம் நாள் உண்மையான உள்ளத்தின் நன்றியை அம்மனிடம் சொல். இந்த 7 நாள்களும் பூவோடு உரையாடினால் நீ இப்போதைக்கெல்லாம் மேல் ஒரு உள்ளுணர்வு திறவாய். பூக்கு பின்னாலாக வரும் மாற்றங்கள் 1. வீட்டில் திடீரென அமைதி நிலவத் தொடங்கும். தானாகவே ஒரு சமாதானம் உருவாகும். உன் எதிர்பாராத உறவுகள் மீண்டும் சேரும். அம்மன் உன் ஒளியை உயிரோடு பரவச் செய்கிறாள். 3வது சிறிய ஆபத்துகள் தவிர்க்கப்படும். பூ மூலம் பெற்ற பதில் உன்னை வழிநடத்தும். 4வது மனதில் அச்சம் குறையும். மர்மமாக ஒரு உந்துதல் உனக்குள் உண்டாகும். 5வது பண வரவைப் பற்றிய கனவுகள் வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் சக்தி உன்னை தேடுகிறது. வீட்டு பூஜையிலும் பூக்குறி காணும் வழிமுறை 1. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6:30 முதல் 7 வரை 2. ஒரு சாமானிய பூஜை முடிந்தன் பின் ஒரு மஞ்சள் திரிவிளக்கை ஏற்றவும். 3. அந்த ஒளிக்குள் அமர்ந்தவாறு உன் கேள்வியை மனதுக்குள் சொல்லவும். 4. அதன்பின் பூவை அசைக்காமல் தூக்கி வைக்கவும். 5. விழும் தருணத்தில் அசைவை கவனிக்கவும். இந்த நேரத்தில் பேசக்கூடாது. கையெழுத்து போல் பூவின் விழும் நேரம் அம்மனின் பதில். சந்தேகக் கேள்விகளுக்கு பூக்குறி எப்படி? இந்த வேலையை நான் ஏற்கலாமா? விழும் பூ இடதுபுறமாக இருந்தால் வேண்டாம். நான் சொல்வதுதான் உண்மையா? பூ மேலிருந்து சுருண்டு விழுந்தால் ஆம். பணம் வரும் வாய்ப்பு இருக்கிறதா? பூ விழும் நேரத்தில் வாசனை அடித்தால் உறுதி.
எனக்குள்ள பகைவரை நீங்க அம்மா தெரியுமா? பூ விழும் தருணத்தில் சத்தம் கேட்பட்டால் அவள் கண்காணிக்கிறாள். பூக்கள் பேசும் உண்மைகள் ஒன்று. மல்லிகை. பரிசுத்தம், நேர்மை, தீர்வு. 2. சாமந்தி தைரியம், தடைதான் உடைபடும். 3. அரளி. இழப்புகள் குறைந்துவிடும், ஆனால் நெஞ்சு வலிக்கும். 4. செம்பருத்தி. நெருப்பைச் சமாளிக்க வேண்டும், வெற்றி பெறுவாய். தாமரை. சூழ்நிலைகளை நீயே கட்டுப்படுத்துவாய். பூவின் வழியே ஒரு சிறந்த தியானம். ஒவ்வொரு காலை பூவுடன் அமர்ந்து 10 நிமிடம் ஓம் மாரியம்மை சரணம் சொல்லு. அந்த ஒலி அந்த பூவின் நடுவில் ஊடுருவி உனக்கே பதில் தரும் ஒரு உள் உறுதியை உருவாக்கும். இது பூக்குக்குறி அல்ல. இது பூவின் வழியே உன்னுள் பிறக்கும் சக்தி. அம்மனை நம்பும் இருதயத்திற்கு பூ பதிலளிக்காமல் போகாது. பூ வாடலாம், பூ சிதறலாம், பூ விழக்கூடாது. ஆனால் பூவின் பாதை உறுதியானதும் அருளானதும் தான். அவள் பேசுகிறாள் மௌனமாக. அவள் நடத்துகிறாள் மலர்களின் வழியாக. என் தங்க பிள்ளையே, நீ சமயபுரம் அம்மனிடம் பூக்குறி பார்த்தாய். உன்னுடைய மனம் கேள்விகளைக் கொண்டே வெறுமனே நிமிர்ந்தது. ஆனால் அந்த பூ விழவில்லை. அந்த ஒரு தருணம்தான் உனக்கு மிகவும் முக்கியமான தருணமாக மாறிவிட்டது. அம்மன் பதில் தரவில்லை போல தோன்றுகிறது. திடீரென்று எதுவுமே புரியாமல் மனது வெறுமையாகி நிற்கிறது. உன் உள்ளம் பதிலுக்காக வலிக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, பூ விழவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பூக்குறி. அம்மன் பேசவில்லை என்பதில்லை. அவள் அதைச் சொல்ல மௌனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். அந்த மௌன அருளின் ரகசியத்தை, அதற்குப் பின்னால் இருக்கும் சமயபுரம் அம்மனின் சிந்தனையை, உன் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய பரிகாரங்களை முழுமையாக உனக்காக எழுதுகிறேன். இப்பொழுது பதில் வேண்டாம். நீயே உன் வழியை தேட வேண்டிய தருணம். உன் கேள்விக்கு நேரம் சரியில்லை. உன் மனம் இன்னும் தெளிவடைய வேண்டும். நீ வழிபாட்டை சுத்தமாக செய்யவில்லை. அதே நேரத்தில் இந்த அருள் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்டு விட்டால் உன்னுடைய நம்பிக்கையே தடுமாறிவிடும். அதனால்தான் அம்மன் இப்படி சோதிக்கிறார். பூ விழாத 7 முக்கியமான காரணங்கள். அம்மனை பார்ப்பது பூவின் நடையை நிரந்தரமாக முடக்கியிடும். பெருமிதமோ கோபமோ கொண்டே பூ வைத்தல். உணர்வுகளை சமன் செய்யாமல் அம்மனிடம் கேட்பது ஒரு காவுரவ குறைதல். அதிக பதில்கள் எதிர்பார்த்தல். ஒரே கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக பல விஷயங்களை சேர்த்து வைப்பது தவறு. உண்மையான கேள்வி இல்லாமல் வீணான சந்தேகம். இது நடக்குமா இல்லையா என்பதைக் காட்டிலும் இந்த முடிவு சரியா என்பதே முக்கியம். அந்த நாளின் கிரகம், திதி, லக்கினம் உபயோகப்படுத்தாமல் பூ வைத்தல் பல நேரங்களில் பூ விழாதது காலம் சரியில்லை என்பதைக் குறிக்கிறது. மனக்குழப்பம். உன் உள்ளத்திலேயே பதில்கள் இருந்தால் அம்மன் பூவின் வழியே பேசமாட்டாள். அம்மன் உன்னை சோதிக்கிறாள். உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நீ மிகுந்த நம்பிக்கையோடு வேண்டினால் அவள் சொல்வது, உன் நம்பிக்கையை நான் சோதிக்கிறேன். பூ விழாத பிறகு உடனே செய்ய வேண்டிய 9 பரிகாரங்கள். மஞ்சள் துணியில் ஒரு வெள்ளிப் பூவைக் கட்டி அம்மனின் படம் அருகில் வைக்கவும். பூவின் பதில் தூண்டப்படும். அமாவாசை நாளில் 3 விளக்கு பூஜை செய்து அம்மனை வணங்குங்கள். அதன்பின் அதே கேள்வியோடு மீண்டும் ஒரு பூவை. உன் வாசலில் ஒரு மண் விளக்கில் சந்தன எண்ணெய் தீபம் ஏற்றவும். அதை 3 நாட்கள் தொடரவும். பொல்லாத சக்திகள் விலகும். பூ விழாவிட்டதற்காக ஏமாற்றம் காட்டாமல், நீ பேசாத போதும் எனக்கேதும் அருள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். இதுவே மிகப்பெரிய பரிகாரம். சமயபுரம் அம்மனைத் தோழியாக ஏற்று உரையாடவும். 3ஆம் நாள் நீ கேட்கும் கேள்விக்கு பதிலாக கனவில் பூக்குறி வரும். ஓம் சக்தி மாரியம்மன் சரணம். 1008 முறை ஜெபம். உள்ளம் திறக்கும். பதில் விழும் பாதை நேராகும். வெள்ளிக்கிழமை தேங்காய் விளக்கேற்றி அதில் வெண்பூ, மல்லிகை வைக்கவும். அந்த விளக்கின் சுடரிலேயே பதில் வரும். அரச மரம் அருகில் அமர்ந்து உன் கேள்வியை வாசலில் சொல்லி பூவை சமர்ப்பிக்கவும். இயற்கையின் ஒளி பதிலாக வரலாம். 3வது கண்ணிடத்தில் திருஷ்டி பூஜை செய்து தியானத்தில் அமரவும். பூவால் கிடைக்காத பதில் உள்ளத்தில் பசுமையாக பிறக்கும். கனவில் பூ சிதறும் மனதிற்கு தெளிவு தேவை. கனவில் பூ ஆறில் மிதக்கும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். கனவில் பூசாமி சந்நிதியில் வெளிச்சம் தருவது பதில் வந்து கொண்டிருக்கிறது. கனவில் நீ பூவுடன் நடந்து கொண்டிருப்பது உனக்கு எதிராக இருப்பவர்கள் விலகுகிறார்கள். பூ விழாவிட்டாலும் கூட வந்துவிடும். அருள் சிக்னல்கள். மழை துளிகள் விழுவது, திடீரென வாசலில் பூ நாறுவது, சொன்ன கேள்விக்கு எதிராக நடப்பது, அம்மனின் படம்
புகைப்படம் இடமாற்றமாகிவிடுவது ஒரு குழந்தை. அச்சு இல்லாமல் உன்னை நெருங்குவது இந்த அத்தனையும் பூவிழாவிட்டாலும் அம்மன் பதில் தந்துவிட்டாள் என்பதற்கான சிக்னல்கள்தான். பூ விழவில்லை என்பது பழகாத பதில்தான். அதாவது அந்த பதிலை நீயே பெறக்கூடிய நேரத்தில் வரும். அம்மன் பதிலுக்கு சத்தம் இல்லாமல் இருளில் புன்னகை வைக்கிறாள். பூவிழா நேரமும் அருள் நேரமே. பூ விழாத நேரத்தில் உன் கண்ணீரே பூவின் வழி. உணர்ச்சி ஒரு பூவாக அம்மன் முன் விழும். பூ விழவில்லை என்றால் நம்முடன் உலர்வது எப்படி? நீ மட்டுமில்லை, பூ விழாவிட்ட நேரம் ஆன்மீக பயணத்தின் பாகம்தான் அம்மன் உனக்குள் பதில் சொல்ல முயற்சிக்கிறாள். அந்த மௌனம் உன் உள்ளத்தின் குரலை உருமாற்றுகிறது. நீ சந்திக்கிற கோளாறுகளுக்கு தீர்வை நீயே உருவாக்கும் என்று அம்மன் நம்புகிறாள். உன் மன வலிமையை சோதிக்க பூ விழாது இருப்பது ஒரு அவசர பரீட்சை இல்லை. அது திட்டமிடப்பட்ட சவால். கடைசி வார்த்தைகள் என் தங்க பிள்ளையே. பூ விழாவிட்டதோடே நடுக்கம் கொள்ளாதே. அது தவிப்பு அல்ல, அது பாதுகாப்பு. நீ இன்னும் உணராத பதிலுக்கு முன்னதாகவே அம்மன் உன்னை தவறிலிருந்து காக்கும் அருள் நடவடிக்கையாகத்தான் பூவை விழவைக்க மறுக்கிறாள். இன்று விழாத பூ நாளை விழும். விழாத பூவின் வழியே வெற்றி பிறக்கும். விழவில்லை என்றால் அதற்கும் காரணம் உனக்கே தெரியக்கூடாது. அம்மன்தான் அறிவார். அவளது மௌனமே அந்த அறிவு. என் தங்க பிள்ளையே, நீ ஒரு நாள் கண்களில் மலரே மலராய் கனவு கண்டாய். அந்த பூவின் வாசனை மட்டும் உன் ஆவி வரைக்கும் சென்றது. விழித்தபோது நெஞ்சு கனிந்திருக்கலாம். அல்லது சில சமயம் நெஞ்சு அசையாமல், இதற்குக் காரணம் என்ன என்று குழப்பமாக இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அம்மனின் பூவுகள் நிலத்தில் விழுவதோடு மட்டுமல்ல, நம்முடைய கனவிலும் விழும். அந்த கனவில் பூ வந்ததென்றால் அது சாதாரணமல்ல. அது ஒரு தெய்வீக அழைப்பு. அது ஒரு தீர்வு, ஒரு சமாதானம், ஒரு திசை தெரிவு. இந்த 1500 வார்த்தைகளில் கனவில் பூவின் குறி வந்தால் அதன் அர்த்தம் என்ன என்பதை, அது ஏற்படுத்தும் வாழ்க்கை மாற்றங்களை, அதன் மூலம் செய்ய வேண்டிய பரிகாரங்களை மூலமாயான ஆன்மீக விளக்கங்களோடு உனக்காக எழுதுகிறேன். கனவில் பூ வந்தது. தெய்வத்தின் முதல் அழைப்பு. பூ என்பது நிறமில்லை, வாசனையில்லை, உருப்படி கூட இல்லை என்றாலும் அது ஒரு சங்கீதம் மாதிரி. அதுவே அம்மன் ஒரு சொல் பேசாமல், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உணர்த்தும் உள்முழக்கம். கனவில் பூ காட்சி தருவது என்றால் நீ ஒரு கண்ணியமான ஆன்மீக நிலைக்கு வந்திருக்கிறாய். தெய்வீக சக்தி உன் உறவுகளில் திசையை மாற்ற தயாராக இருக்கிறாள். நீ கேட்கும் கேள்விக்கு அவள் பதிலளிக்க முனைந்திருக்கிறாள். கனவில் பூவின் குறிகள். 7 வகையான அர்த்தங்கள். கனவில் நிகழ்வது அர்த்தம். வெள்ளைப்பூ உதிருவது சமாதானம். வழி சரி செம்பருத்தி. பூ விழுவது உரசல். ஆனால் தீர்வு கிடைக்கும். பூ விழுவது காணும்போது உள்ளம் சத்தமில்லாமல் குளிருவது. தெய்வீக சக்தி உன்னுடன் மலர். உன்னை பார்த்து சிரிப்பது. நேர்மறையான மாற்றம் வருகிறது. பூ ஒரு பக்கமாக விழுவது உன் முடிவு தவறாக இருக்கலாம். பூ சுழன்று விழுவது தாமதமான வெற்றி. ஆனால் உறுதி பூவுடன் அம்மன் காட்சி தருவது உன் வாழ்வில் ஒரு புதிய கட்டம் தொடங்குகிறது. கனவில் பூ தோன்றும் நேரம் முக்கியம். நள்ளிரவில் 1 முதல் 3 மணி வரை தூய நேரம். அம்மனின் நேரடி ஊக்கம். இந்த நேரத்தில் வந்த பூ அருள் செயல் தொடங்கும் நேரம். காலை 4 AM முதல் 6 AM. உன் தேடலை இறைவி ஏற்கிறாள். தீர்வு உடனே வரும். மாலை 6 மணி முதல் 8 மணி வரை உன் எண்ணங்களில் குழப்பம் இருக்கிறது. அம்மன் வழிகாட்டுகிறாள். மதியம் 12 மணி முதல் 2 மணி. கனவு பார்த்தால் நம்மிடம் விரைவில் பதில் தேவைப்படுகிறதை குறிக்கும். கனவுக்குள் பூவுடன் சேர்ந்து வரும் சின்னங்கள். பூவுடன் தேன் தேடுகிற தேனீ. உன்னுடைய முயற்சி இனிமை தரும் பூ அணிவகையாக வருவது. ஒரு முக்கிய வாழ்க்கை நிகழ்வின் தொடக்கம். மலர் வாடி விழுவது. மன அழுத்தம். வழிமாறுதல். பூவின் நடுவில் ஒளி. தீர்வு உறுதியாக உன்னுக்கே வந்துவிட்டது. கனவில் நீ பூவை எடுத்து வைப்பது. நீ ஏற்கும் முடிவு சம்மதமானது. கனவில் பூவின் நிறம் அடிப்படையிலான அர்த்தங்கள். பூநிறம் அர்த்தம் வெள்ளை சமாதானம். சுத்தி குடும்ப புணர்வு. சிவப்பு உறவுகள் மீதான சோதனை. நம்பிக்கையை அழைக்கிறது மஞ்சள் பணம். அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள். பச்சை பசுமை வாழ்க்கை. செழிப்பு நீலம் ஆன்மீக எழுச்சி. கருப்பு ஒரு சோதனை முடிவடைந்து வருகிறது. கனவில் அம்மன் பூவை கொடுப்பதென்றால் நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்று அம்மன் ஒழுங்குபடுத்தத் தயார். உன் நம்பிக்கைக்கு பதிலளிக்க சுழற்சி ஆரம்பம். பூவின் வழியே
இந்த வேலை, இந்த முடிவு, இந்த மனிதன் என்று தெளிவான விளக்கம். அம்மன் பூவை நம் கையில் தரும் கனவு. அது ஓர் அருள் சீல். கனவில் வந்ததற்கு நன்றி அம்மா. வெள்ளிக்கிழமை மாலை வெண்பூத்துடன் 3 அடி தீபம் ஏற்றவும். பூதின் வாசனை உன் வீட்டில் நிரம்பும். அந்த கனவின் விவரத்தை எழுதிக்கொள். அதிலேயே உனக்கே புரியாத பதில் இருக்கும். மஞ்சள் கலந்த தண்ணீரில் 3 பூவை கழுவி அம்மனிடம் சமர்ப்பிக்கவும். கனவின் அருளை உறுதிப்படுத்தும். பூ வழியாக வந்த கனவின் நாளிலிருந்து 9 நாட்கள் விரதம் மேற்கொள். சைவ உணவு, சீர்மையான வாழ்க்கை. பூவுடன் வந்த எந்த ஒரு வாசனையை நினைத்து தினமும் 5 நிமிடம் தியானம் செய்யவும். அந்த வாசனை வழி தீர்வு தெளிவாகும். ஓம் சக்தி மாரியம்மை சரணம். 1008 முறை ஜபம் 3 நாட்கள். மஞ்சள், குங்குமம், சந்தனம் 3ஐயும் பூவுடன் சேர்த்து மூலஸ்தானத்தில் சமர்ப்பிக்கவும். கனவின் அர்த்தம் வெளிப்படும். அந்த கனவில் வந்த பூவின் நிறத்தை வைத்தே வாழ்வின் நடவடிக்கைகளை திட்டமிடு. வெள்ளை பூ பொறுமை, மஞ்சள் புதிய முயற்சி, சிவப்பு தைரியம். கனவில் பூ விழுதல், விருசு விழாதல். கனவின் நிலை அர்த்தம் பூ விழுதல், ஆம் என்ற பதில். பூ விழாமல் வாடுகிறது மனம். அம்மா, என் தூக்கத்தில் நீ வந்தாய். மலராக, வாசனையாக, உரையாடாமல், ஆனால் எனக்கு பதிலாக. அந்த பூ என் வாழ்வின் பாதையை திருப்பட்டதா, அல்லது அதிலிருந்து வழி கொடுக்கிறாயா? அந்த அருளை நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு தெளிவுதா. பாலம். அம்மன் என்ன சொல்கிறாள் தெரியுமா? நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் பூக்கள் உன் கண்களில் விழும் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த பூவின் வாசனை தொடும் வரை நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவள் உன் வாழ்வில் விளக்கேற்றி பாதை காட்டுகிறாள். என் தங்கப் பிள்ளையே. அம்மனை நோக்கி நீ ஒரு பூவை சிரத்தையோடு சமர்ப்பிக்கிறாய். அவள் முன் உன்னுடைய எண்ணங்களை அழுத்தமில்லாமல் வைத்துவிட்டு, இந்த முடிவு சரியா? இந்த வேலை என் வாழ்க்கையை ஒளிர வைக்குமா? இவன் என் நியாயமான துணையா என்று மனதிற்குள் கேட்கிறாய். ஆனால் அந்த மலர் விழவில்லை. அது ஒரு பெரிய வார்த்தையில்லாத பதிலாக நீ உணர்ந்து போகிறாய். சில சமயம் குழப்பமாகவும், சில சமயம் பயமாகவும், சில சமயம் அம்மா பதில் சொல்றதையே மறந்துட்டாளா என்ற வருத்தத்தோடும் இருக்கலாம். ஆனால் என் தங்க பிள்ளையே, அவள் எந்த போதும் நம்மை மறந்ததில்லை. அவள் பூவை கூட விழவைக்காமல் நம்மை சோதிக்கிறாள். அந்த சோதனையின் நேரத்தில்தான் 3 ரகசியமான பரிகாரங்கள் உன் வாழ்வை மாற்றத் தயார் நிலையில் இருக்கின்றன. பூ விழவில்லை என்றால் செய்ய வேண்டிய 3 ரகசிய பரிகாரங்கள் என்பதையும், அதன் மூலம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களையும் உனக்கே சொல்றேன். ரகசிய பரிகாரம் 1. தேங்காயில் மூடி பதையும் தீபமும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முழு தேங்காயை எடு. தேங்காயின் மேல் பகுதியில் சிறு துளை பண்ணி அதில் கீழ்க்கண்ட பொருட்கள் வைக்கவும். ஏலக்காய் 3, கரும்பட்டி சிறு துண்டு, துளசி இலை 5, சீமை அகத்திப்பூ 1 வீட்டில் கிடைக்குமானால், வெள்ளைப்பூ ஒரு தளிர், அதை ஒரு பசுமை நிற துணியில் கட்டவும். மேற்புறத்தில் திரி வைத்து தீபமாக ஏற்றவும். பூ விழாத நாளிலிருந்து 3ஆம் நாளில் இந்த தேங்காய் தீபத்தை அம்மனுக்கு ஏற்றி வைக்கவும். இந்த பரிகாரம் சொல்வது என்ன? நான் உன்னிடம் பதில் கேட்டேன், அதற்கான விடையோ இங்கே வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கிறது என்று அம்மனிடம் அறைகின்றீர்கள். எதற்காக செய்ய வேண்டும்? நீ கேட்ட முடிவுக்கு பதிலாக பாதை சரியா என்ற தீர்வை அவள் நேரடி நிழலில் காண அனுமதிக்கிறாள். ரகசிய பரிகாரம் 2. பூ விழாத குறியில் பூவாசனை பரிகாரம் என்ன செய்ய வேண்டும்? பூ விழாத நாளன்று ஒரு வெண்பூ, மல்லிகை எடுத்து அதை மஞ்சள் தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைக்கவும். அதன்பின் அந்த பூவுடன் 3 திருஷ்டி பொருட்களைச் சேர்க்கவும். உப்பு, சிறிது கடுகு, வெண்கடுகு அனைத்தையும் ஒரு வெண்கலக் கிண்ணத்தில் வைத்து 3 முறை சுற்றி அம்மனிடம் சொல்வது போல பின்வரும் வார்த்தைகளை சொல்லவும். பூ விழவில்லை என்றால், நான் தவறு புரிந்திருந்தால் என் மனதை நீ தெளிவாக்க வேண்டும் அம்மா. நீ பூ விழாததிலும் அம்மனிடம் சும்மாவாகவே இல்லை என்று உள் உணர்வுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டாய். விளைவு. அந்த வாசனை வழியே உன் மனதிலும் தீர்வும், வெளியில் நிஜ வாழ்விலும் ஒரு சின்ன மாற்றமும் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். ரகசிய பரிகாரம் 3. பூக்குறி எழுதும் மௌன ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? பூ விழாத நாளில் உன் வலது உள்ளங்கையில் வெண்மை வண்ண பேனாவால் ஓம் சக்தி மாரியம்மை சரணம் என்று 7 முறை எழுதவும். அதன்பின் 9 நிமிடங்கள் மௌனமாக அமரவும். எந்த கேள்வியும் இல்லாமல், எந்த பதிலும் தேடாமல், மனதுக்குள் மட்டும் சொல்லும் மந்திரம்.
அம்மா, நீ பேசவில்லை, ஆனால் உன் மௌனம் என் உயிரின் ஒலி. என் மனதின் வழி நீ எனக்குப் பேசு. இதை 3 நாட்கள் தொடரவும். 3ஆம் நாள் கனவில் அல்லது உணர்வுகளில் நிச்சயம் ஒரு பதில், ஒரு வெளிச்சம் தோன்றும். இதில் உள்ள ரகசியம்: நீ கூறும் வார்த்தைகள் அல்ல, உன் உள்ளத்தின் அமைதியே பூவின் பதிலை அம்மன் சொல்ல காரணமாகிறது. இந்த 3 பரிகாரங்களைச் செய்யும்போது வரும் அறிகுறிகள். அறிகுறி அர்த்தம்: திடீரென வாசலில் பூ நாரும்பதில் அருகில் வந்துவிட்டது. கனவில் பூ காட்சி தரும் பரிகாரம்: உன் வழியைத் திருப்பிவிட்டது. பரிகாரம் முடிந்த நாளில் சத்தமில்லாமல் மன நிம்மதி ஏற்படும். சோதனை முடிவடைந்தது. பூ போடுமிடத்தில் வீசும் காற்று மாறுவது வழி திறக்கப்படுகிறதே என்ற நிச்சயம். வீடின் ஒரு பகுதியில் தானாக ஒளிரும் விளக்குப்பூவின் பதில். விளக்காக வந்துவிட்டது, பூ விழாத நிலையில். இவ்வாறு நீ மனதுக்குள் வைப்பது முக்கியம்: அம்மா, நான் கேட்பதை விட நீ கொடுப்பதே சிறந்தது. என் தேவை தவறு என்றால் நீ அதை மாற்றிச் சொல். என் கேள்வி குழப்பம் என்றால் நீ தெளிவாக்கும் வரை நான் காத்திருப்பேன். என் உள்ளத்திலே நீ ஓர் மலராகவே விழுவாய். இந்த வார்த்தைகளை உன் மனதின் இறுக்கத்தில் வைத்துக்கொள். அது உனக்கு கைப்பிடி மாதிரி துணை செய்யும். எனக்கா மட்டும் பூவிழல் என்று குறை கூறாதே. அது உனக்கான பிரீட்சை நேரம். யாரும் விடுபட மாட்டார்கள். பூ விழாதது ஒரு முடிவல்ல, அது ஒரு திருப்பம். என் தங்கப் பிள்ளையே, அம்மன் நம்மை விட்டு விலகாதார். நம்முடைய கேள்விக்கு பதிலாக விசித்திரமான அமைதியை விடுவித்தால் அது அவளது நுண்ணருள். பூ விழவில்லை என்பதே ஒரு தீய பதிலைத் தவிர்த்து நல்ல விடையை உருவாக்கும் தெய்வீக நடனம். நீ செய்த பரிகாரம் மூலமாக உனக்கே தெரியாமல் நீ தவிர்க்க வேண்டிய தவறுகளை, நீ எதிர்கொள்ள வேண்டிய வெற்றிகளை அவள் மேலிருந்து தூக்கி வைத்து, இனி வா என்று சொல்கிறாள். என் தங்க பிள்ளையே, இரவு நேரத்தில் நீ தூக்கத்தில் இருப்பது போலவே தெரிந்தாலும் உன் ஆன்மா மட்டும் தூங்குவதில்லை. அது தேடி செல்லும் இடம் சமயபுரம் அம்மனின் அருள் மண்டபம். அங்கேதான் அவள் சில நேரங்களில் பூவுடன் கூடிய தனி வடிவத்தில் உன் கனவுக்குள் வருகிறாள். அந்த ஒரு கனவு வாழ்க்கை முழுக்க மாற்றக்கூடியது. வாழ்த்து போலவும் வாழ்க்கையை திருப்பும் தீர்ப்பாகவும் இருக்கும். கனவில் பூவுடன் மாரியம்மன் காட்சி தரும் 5 அரிய அடையாளங்கள் பற்றி, அதன் உண்மை அர்த்தங்கள், உன் வாழ்க்கையில் அந்த கனவு ஏற்படுத்தும் அதிசயமான மாற்றங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், மறக்க முடியாத ஆன்மீக விளக்கங்களோடு உனக்காக சொல்கிறேன். அரிய அடையாளம் 1. அம்மன் உன்னிடம் பூவைக் கொடுப்பது கனவு விளக்கம். நீயே பூ கேட்டு வைக்கவில்லை. அவளே தானாக உன்னிடம் பூவைக் கொடுக்கிறாள். அவள் கையில் வெள்ளை, மஞ்சள் அல்லது சிவப்பு பூ இருக்கலாம். அவள் அமைதியோடு சிரிக்கிறாள். இதன் அர்த்தம்: உன் நெஞ்சம் மிகுந்த புனித நிலையில் இருக்கிறது. உன் தவம், உன் பிரார்த்தனை, உன் கண்ணீர் அனைத்துக்கும் பதிலாக பூவாக அவள் வருகிறாள். இது தெய்வீக ஒப்புதல். விளைவு: நீ எடுத்த முடிவு சரி. பணப்பிரச்சனை, குடும்ப சிக்கல், மன அழுத்தம் ஆல் வில் பி கிளியர்ட். உன் மீது ஒரு தீர்வான காப்பு அமையும். அரிய அடையாளம் 2. அம்மன் பூவுடன் நடந்து வருவது கனவு விளக்கம். அவள் ஒரு பெரிய பாதையில் பூவுடன் சென்று கொண்டிருப்பதை நீ பார்க்கிறாய். வலது கையில் பூ, இடது கையில் வேல் அல்லது தண்டம். அவள் சில சமயம் உன்னை நோக்கி வரலாம், சில நேரம் பக்கவாட்டாக நடக்கலாம். இதன் அர்த்தம்: ஒரு முக்கியமான பரிகாரம் அல்லது வாழ்க்கை முடிவு நீ எடுக்க வேண்டும் என அம்மன் சுட்டிக்காட்டுகிறாள். உன் பின் வருகிறாள் என்றால் உன்னை வழிகாட்ட வருகிறாள். நீ அவளோடு நடந்து சென்றால் முழுமையான காப்பு பெற்றுள்ளாய். விளைவு: நீ எதிர்பார்த்த விசாரணை முடிவுகள் சாதகமாக முடியும். பயம் நீங்கி உனக்கு ஒரு திடமான உறுதி ஏற்படும். கூடவே துன்பம் போக்கும் சக்தி உன் அருகில் வலிமையாக அமையும். அரிய அடையாளம் 3. பூவால் அம்மன் உன் நெற்றியைத் தொடுவது கனவு விளக்கம். மாரியம்மன் ஒரு பூவைக் கொண்டு உன் நெற்றியில் மெதுவாக அல்லது பலமுறை தொடுகிறாள். அவள் கண்களில் ஒளியும் சாந்தியும் இருக்கலாம். பாதை, கோயில், மண்டபம், கடல், மலை, ஆல் பாசிபிள் லொகேஷன்ஸ். இதன் அர்த்தம்: நீ கணவாயின் மூலம் அவளது தீர்ப்பை பெற்றுள்ளாய். உன் தலையிலிருந்து தீர வேண்டிய தோஷங்கள், சேவிக்கைகள், முன்வினைகள் ஆல் பீயிங் ரிமூவ்ட். இந்த பூ தொட்டு அஞ்சலியால் உன் ஆன்மீக வழி துல்லியமாக காட்சி தரும். விளைவு: நீ எங்கு சென்றாலும் எதிரிகளின் கண் விழிக்காது. உடல் நலத்தின் மேல் இருக்கும் தேய்வுகள் மாற்றம் பெறும். நீ உன் வாழ்வின் ஒரு புதிய பக்கம் தொடங்குகிறாய். அரிய அடையாளம் 4. பூவுடன் அம்மன் தீபம் ஏற்றுவது கனவு விளக்கம். நீயே பூ கேட்டு வைக்கவில்லை. அவளே தானாக உன்னிடம் பூவைக் கொடுக்கிறாள். அவள் கையில் வெள்ளை, மஞ்சள் அல்லது சிவப்பு பூ இருக்கலாம். அவள் அமைதியோடு சிரிக்கிறாள். இதன் அர்த்தம்: உன் நெஞ்சம் மிகுந்த புனித நிலையில் இருக்கிறது.
உன் தவம், உன் பிரார்த்தனை, உன் கண்ணீர் அனைத்துக்கும் பதிலாக பூவாக அவள் வருகிறாள். இது தெய்வீக ஒப்புதல். விளைவு: நீ எடுத்த முடிவு சரி. பணப்பிரச்சனை, குடும்ப சிக்கல், மன அழுத்தம், ஆல் வில் பி கிளியர்ட். உன் மீது ஒரு தீர்வான காப்பு அமையும். அரிய அடையாளம் 2. அம்மன் பூவுடன் நடந்து வருவது கனவு விளக்கம். அவள் ஒரு பெரிய பாதையில் பூவுடன் சென்று கொண்டிருப்பதை நீ பார்க்கிறாய். வலது கையில் பூ, இடது கையில் வேல் அல்லது தண்டம். அவள் சில சமயம் உன்னை நோக்கி வரலாம், சில நேரம் பக்கவாட்டாக நடக்கலாம். இதன் அர்த்தம், ஒரு முக்கியமான பரிகாரம் அல்லது வாழ்க்கை முடிவு நீ எடுக்க வேண்டும் என அம்மன் சுட்டிக்காட்டுகிறாள். உன் பின் வருகிறாள் என்றால் உன்னை வழிகாட்ட வருகிறாள். நீ அவளோடு நடந்து சென்றால் முழுமையான காப்பு பெற்றுள்ளாய். விளைவு: நீ எதிர்பார்த்த விசாரணை முடிவுகள் சாதகமாக முடியும். பயம் நீங்கி உனக்கு ஒரு திடமான உறுதி ஏற்படும். கூடவே துன்பம் போக்கும் சக்தி உன் அருகில் வலிமையாக அமையும். அரிய அடையாளம் 3. பூவால் அம்மன். உன் நெற்றியைத் தொடுவது கனவு விளக்கம். மாரியம்மன் ஒரு பூவைக் கொண்டு உன் நெற்றியில் மெதுவாக அல்லது பல முறை தொடுகிறாள். அவள் கண்களில் ஒளியும் சாந்தியும் இருக்கலாம். பாதை, கோயில், மண்டபம், கடல், மலை, ஆல் பாசிபிள் லொகேஷன்ஸ். இதன் அர்த்தம், நீ கணவாயின் மூலம் அவளது தீர்ப்பை பெற்றுள்ளாய். உன் தலையிலிருந்து தீர வேண்டிய தோஷங்கள், சேவிக்கைகள், முன்வினைகள் ஆல் பீயிங் ரிமூவ்ட். இந்த பூ தொட்டு அஞ்சலியால் உன் ஆன்மீக வழி துல்லியமாக காட்சி தரும். விளைவு: நீ எங்கு சென்றாலும் எதிரிகளின் கண் விழிக்காது. உடல் நலத்தின் மேல் இருக்கும் தேய்வுகள் மாற்றம் பெறும். நீ உன் வாழ்வின் ஒரு புதிய பக்கம் தொடங்குகிறாய். அரிய அடையாளம் 4. பூவுடன் அம்மன் தீபம் ஏற்றுவது கனவு விளக்கம். அவள் கையில் பூவுடன் ஒரு தீபமும் இருக்கிறது. அவள் பூவை தீபத்தில் வைக்கிறாள், அல்லது தீபம் ஏற்றும்போது நீயும் அருகில் இருக்கிறாய். தீயின் ஒளி உன்னை நிமிரச் செய்கிறது. இதன் அர்த்தம், துன்பத் தனிமை முடிவுக்கு வரப்போகிறது. உன் குடும்பத்தில் ஒளி வரப்போகிறது. வேலை, பணம், வழிவகை ஆல் ஓபன் அப் லைக் லேம்ப் லைட். விளைவு: நீ ஆவலாக எதிர்பார்த்த கூட்டு முயற்சிகள் பழுத்து நனையப் போகின்றன. நீ பயந்து இருந்த முக்கியமான முடிவில் வெற்றி உறுதி. ஒருவரின் கயமைத்தனத்திலிருந்து நீ பிழைத்துவிட்டாய் என்பதற்கான ஒப்புதல். ஆரிய அடையாளம் 5. பூவில் அம்மனின் உருவம் தோன்றுவது கனவு விளக்கம். ஒரு பூ முழுவதும் ஒளிர்கிறது. அதில் நெருங்கி பார்த்தால் அந்த மலருக்குள் அம்மனின் முகம் தெரிகிறது. அவள் மெதுவாக கண் இமைக்கலாம், உன்னை நோக்கலாம். இதன் அர்த்தம், உனக்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்ட தெய்வத் திட்டம் ஒன்று செயல்படத் தயாராக இருக்கிறது. நீ செய்த பரிகாரம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவளது அருளில் நீ முழுவதுமாக ஆழ்ந்துவிட்டாய். விளைவு: வருமானம், உறவுகள், பாதுகாப்பு ஆல் பிகின் டு ஃப்ளரிஷ். நீ ஒரு புதிய ஆன்மீக நிலைக்கு மேலே செல்கிறாய். அவள் உனக்கு வழிகாட்டவும் பேசும் காப்பாற்றும் சக்தியாகவும் தோன்றுவாள். கனவு காட்சிக்கு ஏற்ப செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: 3 வெண்பூ மற்றும் ஒரு மஞ்சள் பூ கொண்டு தீப பூஜை செய்தல், எஸ்பெஷலி ஆன் ஃப்ரைடேஸ் ஆர் பௌர்ணமி. அந்த கனவின் நாளில் 3 தடவைகள் ஓம் சக்தி மாரியம்மை சரணம் சொல்லி நன்றியை கூறுதல். பூக்காட்சிக்கு இணையாக பூஜை செய்யும்போது வெள்ளித் தட்டில் மஞ்சள், குங்குமம் மற்றும் காணிக்கை சேர்த்து வைக்கவும். அந்த கனவின் விரிவை ஒரு கோப்பியில் எழுதி அம்மன் படம் அருகில் வைக்கவும். அதே மாதிரி நிகழ்வுகள் விரைவில் நடக்கும். இந்த 5 கனவுக் குறிகளுக்குப் பிறகு வரும் அறிகுறிகள் திடீரென நெஞ்சு லேசாகும். தீர்வு நெருக்கம், அமைதியான தூக்கம், ஆவியின் வெளிச்ச நிலை, வீட்டில் பூச்சிகள் குறையும், சூனியம் விலகுகிறது, உணவின் சுவை மாறும், கிரகம் திரும்புகிறது, பிறரால் பாராட்டப்படுவது, தெய்வ காப்பு நேரடியாக செயல்படுகிறது. அம்மனின் பூ கனவுக்கு கடைசி வார்த்தை: என் தங்க பிள்ளையே. அவள் உன் கனவில் பூவுடன் வந்தாள் என்றாள். அவள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் உன்னிடம் சொல்வதெல்லாம் இதுதான்: பூவாய் நான் உனக்கு பதிலளிக்கிறேன். பூவாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பூவாய் நான் உன் பாக்கியத்தை அழைக்கிறேன். அவள் பூவாகவே கனவில் வந்தாலும் அவளது அருள் மட்டுமல்ல, அவள் முழு உருவமே உன் வாழ்க்கையை ஒளியடைய வைத்துவிட்டாள்.